எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். நான் வந்து ஒரு தொராசிக் பிசிஷியன், நான் ஒரு பல்மனாலஜிஸ்ட்டு, நுரையீரல் டாக்டர். தருமபுரியில் கடந்த 14 வருடங்களாக நான் வந்து நுரையீரல் பிரிவில் வந்து பணியாற்றிட்டு வரேன். கவர்மெண்ட் தருமபுரி மெடிக்கல் காலேஜில் காலையில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஈவினிங் வந்து ப்ரைவேட் கிளினிக் தன்வந்திரி செஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த அலர்ஜி அப்படின்னா இந்த ஒவ்வாமை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசுகிறோம், பார்க்குறோம். அலர்ஜிங்கிறது இல்லாமல் இல்லை. இப்போ இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு அலர்ஜி இருக்குது. இப்போ இந்த அலர்ஜி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பரிமாணமாக மாறிட்டு இருக்கு. உடம்புல மொத்தம் 7 ரிசப்டார்ஸ் இருக்குது. அது கண்ணு, காது, மூக்கு, தொண்டை, நுரையீரல், தோல், உணவுக்குழா எல்லா இடத்துலையும் இந்த அலர்ஜிக் ரிசப்டார்ஸ் இருக்குது. இந்த ரிசப்டார்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அதோட அஃபெக்ஷன் எப்படி இருக்கோ அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தக்கவாறு இந்த மாதிரி அலர்ஜி இருக்குது. அலர்ஜியை வந்து 4 வகையாக பிரிக்கிறாங்க. மைல்டு, மாடரேட், சிவியர் அண்ட் வெரி சிவியர்னு இருக்குது. அதுலேயுமே வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்கிற அலர்ஜி வேற, இன்டர்மிட்டண்ட்டாக வந்து போகிற அலர்ஜிங்கிறது வேற. ஃபார் எக்ஸாம்பிள், அடிக்கடி வருது, வாரத்துக்கு 2 தடவை வருது, இல்லை வந்து மாதத்துக்கு